சப்ஸ்கிரைப் பண்ணுங்க LUC டெக் அண்ட் கேமர்ஸ் தமிழ் சேனலுக்கு. பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் லேட்டஸ்ட் டெக் அண்ட் கேமிங் வீடியோஸ். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ரெஸ்டீஜ் மிக்ஸி கிரைண்டரை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது எனக்கு கிஃப்டாக கிடச்சிது காய்ஸ். நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் அண்ட் வீடியோவை ஃபைனல் வரைக்கும் பாருங்கள் காய்ஸ். இதோட ஒர்க்கிங் அண்ட் கிவ்அவே டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸும் பாருங்கள் காய்ஸ். இதுதான் நம்ம பாக்ஸு. பேக்கேஜிங் இப்படி இருக்குது. ஓகே காய்ஸ், நம்ம சீலை இப்படி கட் பண்ணிக்கலாம். இது 500 வாட்ஸ் பவர் உள்ள மோட்டர் இருக்குது காய்ஸ். பேர் வந்து ப்ரெஸ்டீஜ் ப்ரீமோ மிக்சர் கிரைண்டர் காய்ஸ். ஓகே, இப்போது நான் பாக்ஸ் எப்படி பிரிச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 செக்மெண்ட் இருக்குது. நம்மளோட மிக்ஸி கிரைண்டர் மெயினான திங் இந்த சைடில் இருக்குது. இதை நான் எடுத்து வெளில வச்சிடுறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்குது காய்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல், வாரண்ட்டி கார்டு இருக்குது காய்ஸ். நான் சைடில் எடுத்து வச்சிடுறேன். இன்னொரு பாக்ஸில் நம்மளோட ஜார் கண்டென்ட்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. இதை கூட நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 ஜார் இருக்குது. 3 ஜாருமே வேறு கெப்பாசிட்டியோட இது இருக்குது. 3 லிட்டு இருக்குது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கேஸ்கெட் ப்ரொடெக்ஷனோட. நம்ம ஜூஸ், எண்ணெய் பவுடர் அந்த மாதிரியெல்லாம் அரைச்சிருக்கலாம், மாவு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதனால் சொல்கிறேன். ஓகே காய்ஸ், இது தான் நம்மளோட சின்ன ஜாரு. இதுக்கு மீடியம் சைஸ் ஜாரு. கீழே பிளேடெல்லாம் சூப்பராக இருக்குது காய்ஸ். வாஷரும் நல்லா இருக்குது. இது பெரிய ஜார் காய்ஸ். இல்லை நம்ம ஜூஸ் அப்படி அரைச்சிக்கலாம். பார்த்தீங்களா இப்படி இருக்குது. இதோட லிட் இப்படி இருக்குது. அப்புறமா இது தான் நம்மளோட யூசர் மேனுவல் அண்ட் வாரண்ட்டி கார்டு கைஸ். ஒரு சின்ன நைஃப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது பிளாஸ்டிக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டைட் பண்ணுற மாதிரி இருக்குது கைஸ். இது தான் நம்மளோட மெயினான மிக்ஸி கிரைண்டர். ரொம்ப காம்பேக்டாக இருக்குது கைஸ். 3 லெவல் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட காப்பர் வைண்டிங்ஸ் தெரியுது. மெஷில் ரீசெட் பட்டன் இருக்குது. நல்லா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணால் கூட வெளில ஈஸியாக போயிடும் கைஸ். கைஸ், இது தான் நம்மளோட மிக்ஸி கிரைண்டரோட கண்டென்ட்ஸ். ப்ரெஸ்டீஜ் ப்ரைமோவில் கிடச்சிது. இப்போ நம்ம ஒர்க்கிங் அண்ட் யூஸ் பார்க்கலாம். இதெல்லாம் நான் எடுத்து சைடில் வைக்கிறேன். 4 கண்டென்ட் இருக்குது காய்ஸ். ஓகே காய்ஸ், ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா பேசிக்கான எலக்ட்ரிக் மோட்டர் எப்படி ஒர்க் ஆகுமோ அப்படி ஒர்க் ஆகும். யூஸிங் பவர். மெயின் பிரின்சிபல் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அதனால தான் நம்மளோட பிளேடு சுற்றுது காய்ஸ். உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இப்படி ப்ளக்கில் இப்படி கனெக்ட் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 வச்சோடனே சவுண்ட் கேளுங்க. காய்ஸ், நம்ம மிக்ஸி கிரைண்டர் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த ப்ராடக்டை நான் கிவ்அவேயாக தரேன் காய்ஸ். ஸோ கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.